அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? பிப்ரவரி 1 முதல் அதீத பலத்துடன் அமரக்கூடிய சுக்கிரன் ஜனவரி 28 முதலே அதற்கான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என 4 மாதங்கள் உச்ச நிலையில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றம் உறுதியாக ஒன்று. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் சுக்கிரனின் பார்வையில் சூரியனும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் ஒரு வகையில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியின் உச்சம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவற்றை விலக்குவதோடு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வகையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. ஏனோ தானோ என்று செயல்படாமல், எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக நவ கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியிலிருந்தே பிப்ரவரி முழுமையாகவும், மார்ச் மற்றும் ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும், அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் சுக்கிரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் குறிப்பாக உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார்.
அதேபோன்று சுக்கிரன் தனது பார்வையில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு சுக்கிர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் இந்த வேளையில் ராகு உடன் முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன், சூரியன், விதியாக்காரகரான புதன், சனி ஆகிய கிரகநிலைகளுடனும் சில தருணங்கள்ல வலம் வருவாருங்க. குறிப்பாக மார்ச் 29 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்துல கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான படிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே சுக்கிரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கிரனினுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையான தடைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நீண்ட நாட்களாக சாஸ்திரஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சுப காரியங்கள் கைகூடாமல் இருந்த சூழலில் இப்போது அஷ்டமத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. ராசியின் அதிபதியான சூரியனும் இவர் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவரும் உச்சம் பெறப்போகிறார். அது மட்டுமல்லாது மார்ச் மாதம் 29 6 கிரகநிலைகள் இணைய போகின்றன. இப்படி பல மாற்றங்கள் இருப்பதால் உறுதியாக உச்ச சுக்கிரனின் அமைப்பு பல வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். தொழில்துறையிலும் சில சங்கடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தனலாபமும் காரிய வெற்றியும் நிறைவாக உண்டுங்க. எவ்வளவுதான் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கேற்ற பலனை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் தடை தாமதம் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களை உறுதியாக தேடி வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமோகமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதங்களை அதிகமாக சந்தித்த சூழலில் அவை முற்றிலுமாக விலகுங்க. குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட பல சங்கடம் நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு முற்றிலுமாக மறைய போகிறது. மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களை தேடி வருங்க. சங்கடங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரனின் உச்சம் அஷ்டமம் என்பதால் பெண்மணிகள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. பொறுமையுடன் நடந்தாலே அனைத்து காரியங்களும் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்ற நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் எழுதிய தலைவிதி என்பது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடும் என்பதிலும் சந்தேகமில்லை.